ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடரை தெரிவு செய்து அவர் யாருன்றத வெளி உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கான செயல்பாடுகள் கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறதா ஈரானோட ஸ்டேட் மீடியா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி வெளியானதுக்கு பிறகு இஸ்ரேல் ஒரு பயங்கர அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். சொல்ல போனா ஒரு சபதம் எடுத்த மாதிரி. அதுக்கான காரணத்தையும் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறார்கள். அந்த காரணம் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஈரானோட ஜனாதிபதி இனிமேல் ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், மத்திய கிழக்கு நாடுகள் மேல இனிமேல் நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம், ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன்னு சொல்லி ஜனாதிபதி மன்னிப்பு கேட்டிருந்தார். அவர் மன்னிப்பு கேட்ட ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு துபாயோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சர்வதேச விமான நிலையம் மேலையும் துபாயில் இருக்கக்கூடிய இன்னொரு பில்டிங், அதே மாதிரி குவைத் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். சும்மா இல்லாம அவர் செஞ்ச ஒரு வேலையால தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா இப்ப செய்திகள் வெளியாகி இருக்குது. அதுக்கான காரணத்தை பார்க்க போறோம். இதுல இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீடியோஸை நீங்க நிறைய பேர் எல்லா நாடுகளிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. முக்கியமா எங்கட இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இப்ப அதிகமா வேலை செய்யக்கூடிய நாடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தான். அங்க இருக்கக்கூடிய எங்கட மக்களுக்கும் சில பேருக்கு இந்த போரினுடைய பாதிப்பு, காயங்கள் வரைக்கும் ஏற்பட்டிருக்குதா வெளி விவகார அமைச்சால செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். என்னடா உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரைகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியானோட அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போ தான் சேனலுக்கு புதுசாக அதை பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரைகாலன் சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னால் என் ப்ரொஃபைல் வரும் கேமரா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. என்னடா இப்படி போய்கொண்டிருக்கிற இந்த போர் சூழல்லையும் நீ இதை சொல்றீன்னு சொல்லி யாரும் தப்பானிச்சு கொள்ளாதீங்க. அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மகளிர் தினத்தில் எனக்கு எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் இந்த மகளிர் தினம் வரும்போது, விமன்ஸ் டே வரும்போது எப்போவுமே என்னோட மைண்டுக்கு வர பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட இதே எங்களோட ஈழத்தமிழ் மண்ணில் பிறந்து எங்கட மண்ணுக்காக போராடின எங்கட சகோதரிகள்லாம். அவர்கள்லாம் ஒரு தைரியமான பெண்களாகும். நாங்கள் யாருமே வேலு நாச்சியாரை பார்த்ததில்லை. ஆனால் வேலு நாச்சியாரோட பலம் எப்படி இருக்கும், அவர் போர் செய்தால் எப்படி இருக்கும் என்ற அந்த பெண்களினுடைய பலத்தை பார்த்தது யார்கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் கண்ணால் பார்த்தது எங்கட அக்காக்கள்கிட்ட தான். ஸோ அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, மார்ச் மாதம் 8ஆம் தேதி போர் தொடங்கி 9வது நாள். முதலாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானினுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு பிறகு இப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும், உலக நாடுகளும் சரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிரதானமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ட அடுத்த சுப்ரீம் லீடர் யார், அவர் எப்போ தெரிவு செய்யப்படுவார்ன்றதான் இருக்கக்கூடிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுக்கான பதிலாக இப்போ ஈரான்ட ஸ்டேட் மீடியா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானினுடைய அடுத்த சுப்ரீம் லீடரை தெரிவு செய்யறதுக்கான செயல்பாடுகள் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்குது. அவர் விரைவிலேயே தெரிவு செய்யப்படுவார். அவர் யாருன்றது உலக நாடுகளுக்கு விரைவிலேயே அறிவிக்கப்படும். சில அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட உங்களுக்கு அந்த செய்தி வந்திருக்கலாம். நாளைக்கு வரக்கூடிய அப்டேட்ஸில் அது வந்திருந்தா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போ வரைக்கும் யாருன்றது உறுதிப்படுத்தி வெளியிடப்படலை. சில பேருடைய பெயர்கள் வெளியில் சமூக ஊடகங்களில் செய்திகளில் பரிந்துரைக்கப்படுது. ஆனால் அவர்கள்லாம் தெரிவு செய்யப்படுவார்களான்றது உறுதியாக யாருக்குமே தெரியலை. ஸோ இந்த செய்தி வெளியானதுக்கு பிறகு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், ஈரான்ட அடுத்த சுப்ரீம் லீடர் தெரிவு செய்யப்பட்ட உடனே அவரையும் நாங்கள் கொலை செய்வோம். ஏற்கனவே இருந்த அலி கமேனியை தாக்குதல் நடத்தி கொலை செய்த மாதிரி அந்த சுப்ரீம் லீடரையும் நாங்கள் கொலை செய்வோம். அமெரிக்காவா யாரை தெரிவு செய்து ஈரான்ட சுப்ரீம் லீடர் இவர் தான் சொல்லி நியமிக்கிறார்களோ அது வரைக்கும் நாங்கள் கொலை செய்வோம்ன்ற மாதிரி. ஏனடா அமெரிக்கா இப்போ என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், அன்கண்டிஷனல் சரண்டர், எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாம ஈரான் எங்கள்கிட்ட சரணடையணும், அதுக்கு பிறகு நாங்களா ஒரு தலைவரை தெரிவு செய்து அவர்களுக்கு நியமிப்போம்னு சொல்லி ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஸோ அப்படிப்பட்ட நிலைமை வரும் வரைக்கும் அங்கே தெரிவு செய்யப்படக்கூடிய தலைவர்களை நாங்கள் கொலை செய்வோம்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஈரானோட ஜனாதிபதி மன்னிப்பு கேட்டு நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகும் டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச ஒரு வேலையாளர் அவர் என்ன செஞ்சாருன்றதை நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரச கட்டிடத்தின் மேலே
ஈரான் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அந்த ட்ரோன் போய் நேரடியாக அந்த கட்டடத்தில் மோதி ஒரு வெடிப்பு சம்பவம் அங்கே பதிவாகி இருந்தது. அந்த தாக்குதலுக்காக நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய சுப்ரீம் லீடரை நாங்கள் கொலை செய்வோம்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஒரு சபதம் மாதிரி நாங்கள் எடுத்திருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அது எப்படி நடக்க போது என்ன நடக்கும்ன்றது எதுவுமே தெரியல. ஆனால் இந்த ஒரு செய்தியை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சர்ச்சை மாதிரி போய்கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடரை தெரிவு செய்து வெளியிடுவோம்ன்றதுல ஈரான் உறுதியாக இருக்கிறார்கள். ஓகே, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதி நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு நாங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லி உறுதி செய்து அந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், சும்மா இல்லாமல் அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போய் ஈரான் ஒரு லூசர் கண்ட்ரி, த லூசர் ஆஃப் த மிடில் ஈஸ்ட்னு சொல்லி ஒரு போஸ்டை போடுறார். அதுக்கு கீழே சொல்லியிருந்தார் ஈரான் சரணடைய வேணும், சரண்டராக வேணும்னு சொல்லி ஒரு போஸ்டை போட்டிருந்தார். இந்த போஸ்டை பார்த்ததுக்கு பிறகு ஈரானோட ரிவல்யூஷனரி கார்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கிறார்கள்னு சொன்னால், அதுக்கு பிறகுதான் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேலையும் குவைத் கட்டடத்தின் மேலையும் துபாயில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்டடத்தின் மேலையும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான இஸ்ரேல் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை குறி வச்சு தொடர்ச்சியான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம். பஹ்ரைன் மேலே, சவுதி அரேபியா மேலே, கட்டார் மேலே, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பிரதானமான அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை குறி வச்சு மிசைல் அட்டாக்கும் ட்ரோன் அட்டாக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கும். உங்களை சும்மா வர்றதா இல்லை, நீங்கள் செய்கிற வேலைக்கு நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி ஈரான் ஒரு முடிவெடுத்து இவர் தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஜோக்லையும் வரும், வடிவேல் ஒரு ஜோக்லையும் வருந்தானே, இவன் சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கட்டு. அந்த மாதிரி ஈரான் தண்டபாட்டுக்கு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடருக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியவர் தான் ஜனாதிபதியாக இருப்பார். ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு, ஓப்பனாக மன்னிப்பு கேட்டு, நாங்கள் இனிமேல் ஏண்டா நீயும் என்னுடைய மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு, நீயும் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, எந்த வீட்டில் குண்டு போட்டதுக்கு நான் போய் சம்மந்தமே இல்லாமல் எந்த காணிக்குள்ளேயே இருக்கிற இன்னொருத்தர் மேலே குண்டு போட்டால் அது நியாயமா இல்லை தானே? அடித்தவன் அங்கேயோ இருக்கிறான், அதை விட்டுட்டு உண்மையில நான் தாக்குதல் நடத்துறதுல எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை, இனிமேல் நான் உன்னை தாக்க மாட்டேன்னு சொல்லித்தான் நேற்று ஜனாதிபதி மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச வேலையால மறுபடியும் ஈரானால தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, அடுத்த 2 சம்பவங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று 2 பெரிய தாக்குதல்கள், இஸ்ரேலால ஈரானுக்குள்ள மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலும், அதே மாதிரி ஈரானால மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலா சொல்லப்படக்கூடிய ஒரு தாக்குதலும், 2 தாக்குதல்கள் பெரிய அளவுல நேற்று நடந்திருந்தது. ஒன்று பாத்தீங்கன்னா, ஈரான் டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல முதல் முறையா இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தல. ஆனா நேற்று தான் முதல் முறையா இஸ்ரேல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல ஒரு தாக்குதலை நடத்தி பெரிய அளவிலான வெடிப்பு சம்பவம் ஈரானுக்குள்ள பதிவாகியிருந்தது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பெரிய அளவிலான வெடிப்பு. அந்த இடத்துல ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் போது அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எரிய ஆரம்பிச்சு அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு வெடிப்பா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரோட்லையும் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய வீதிகள்லையும் எரியிற வீடியோஸ் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ ஒரு பெரிய ஒரு தாக்குதலாக தான் இந்த தாக்குதல் ஈரானுக்குள்ள நடத்தப்படுந்தது. அதே மாதிரி தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகள்லையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குதா. அந்த இடத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதாவும், அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான அந்த குடிநீர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலையும் இஸ்ரேலால தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதனால அந்த கிராமங்களுக்கு குடிநீர் இனிமேல் கிடைக்கிறது சரியான கஷ்டம்னு சொல்லி ஈரானுடைய தரப்புல இருந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். ஸோ இது 2மே முக்கியமா நேற்று ஈரானுக்குள்ள நடத்தப்பட்ட பெரிய அளவிலான தாக்குதல்களாக பார்க்கப்பட்டது. ஒரு தாக்குதல். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோர்வேல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட தூதரகத்துக்கு பக்கத்துல ஒரு தாக்குதல் நேற்று நடத்தப்படுகிறது. இந்த தாக்குதல் ஈரானால நடத்தப்பட்டதான்றது இப்ப வரைக்குமே உறுதி செய்யப்படல. ஆனா நோர்வே அமெரிக்க தூதரகம் US எம்பசியில ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. இது 2மே பெரிய தாக்குதல்களா நேற்று பார்க்கப்படுது. அதையும் தாண்டி ஈரான் இஸ்ரேலால் நடத்தப்பட்ட ஏனைய தாக்குதல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட மேற்கு ஜெருசலேம், ஹைஃபா, டெல் அவீவ்
இந்த இடங்கள்ல ஈரானினுடைய தாக்குதல்கள் கடுமையாக நடந்திருக்குது. சில இடங்கள்ல மிசைல்ஸ் அந்த இடங்கள்ல போய் வெடிச்சிருக்குது. சில இடங்கள்ல டிஃபென்ஸ் சிஸ்டத்தால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி லெபனானோட பெய்ரூட் மேலையும் தாக்குதல்கள் இஸ்ரேலால மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இப்போ வரைக்கும் போர் ஆரம்பிச்சதுலேருந்து லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்தப்பட ஆரம்பிச்சதுலேருந்து 300 மக்கள் லெபனானுக்குள்ள உயிரிழந்திருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளவும் தாக்குதல்கள் தொடர்பாக இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். அடுத்த சமூக ஊடகங்களில் இப்போ பெரிய அளவில் கவனம் செலுத்தப்பட்ட ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அமெரிக்காவினுடைய 6 இராணுவ வீரர்கள் உயிரிழந்த உடலங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த வீடியோஸ் சமூக ஊடகங்களில் வைரலாகி நிறைய அமெரிக்கர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு காணொலியா அந்த காணொலி போய்கொண்டிருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய போர் தான் இதுவரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில தான் போர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேலுக்கு சார்பாக தான் அமெரிக்கா நிற்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலினுடைய மிலிட்டரி யாருமோ இல்லாட்டி ஆர்மி ஃபோர்ஸஸ் உயிரிழந்ததா எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வெளியாகலை, எந்த ஒரு வீடியோவுமே வெளியாகலை. ஆனால் போர் ஆரம்பிச்சதுலேருந்து 6 அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் உயிரிழந்திருக்கிறதா நேற்று அந்த வீடியோ வெளியாகி இருந்தது. இது டொனால்ட் ட்ரம்புக்கு பயங்கர விமர்சனத்தை ஏற்படுத்தின ஒரு வீடியோவா, ஒரு சம்பவமா இது இப்போ போய்கொண்டிருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு கடற்படை வீரர் கூட அமெரிக்காவோட செனட் சப் கமிட்டியில் வச்சு பயங்கரமாக பேசியிருந்தார். நாங்கள் இஸ்ரேலுக்காக சாக முடியாது, எதுக்காக பக்கத்து நாட்டுக்காக நாங்கள் சாகணும், பக்கத்து நாடும் கிடையாது, அது இஸ்ரேல் அங்கேயோ இருக்குது, அமெரிக்கா அங்கேயோ இருக்குது. ஸோ அந்த நாட்டுக்காக நாங்கள் போய் சம்மந்தமே இல்லாமல் சாக முடியாது, இஸ்ரேல் நாட்டுக்காக நாங்கள் போரிட முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரியான உயிரிழப்புக்கெல்லாம் இப்போ அமெரிக்காவுக்கு சேதமாக வர ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்கா தன்னோட சிட்டிசன்ஸை பாதுகாக்கிறதுல மும்மரமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அவங்களோட மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் உயிரிழந்ததுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன செய்கிறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இந்த போர் ஆரம்பித்த முதல் நாள் பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானுக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கு தானே, அந்த தாக்குதலில் ஒரு சிறுவர் பெண் பாடசாலைகள் மேலே தாக்குதல் நடத்தி 175 சிறுவர்கள் இறந்து போனதா ஈரான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தார்கள். அதை பற்றி ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு பத்திரிகையாளர் டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது நாங்க நடத்தின தாக்குதல் இல்லை, இது ஈரானே தங்கட நாட்டுக்குள்ள தாங்களே நடத்தி கொண்ட ஒரு தாக்குதல், அவர்களான அந்த தாக்குதல் நடத்தியிருப்பார்கள், இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை, நாங்க அப்படி ஒரு பாடசாலை மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் என்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஈரானை பிளேம் பண்ணியிருக்கிறார், அவர்கள் தான் இதை செய்திருப்பார்கள் சொல்லி. அதே மாதிரி அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் அதை தான் சொல்றார், இது ஈரான் தாக்குதல் சொல்லித்தான் சொல்லியிருந்தார்கள். ஸோ இதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இப்போ மாறி போய்கொண்டிருக்குது. ஓகே, கடைசி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போய்கொண்டிருக்கக்கூடிய போர் சூழல் இதெல்லாமே 2 நாடுகளுக்கும் இடையில அரசியல் ரீதியாகவும் தங்களோட தேவைகளுக்காகவும் ஒயில எடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நிறைய தேவைகளுக்காக போய்கொண்டிருக்குது. இந்த போரில் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வர மாதிரி இந்த போரினுடைய விளைவை முழுமையாக சந்திக்க போகிறது பொதுமக்களாகிய நாங்கள் தான், இறந்து போகிறதும் பொதுமக்கள் தான். அதே மாதிரி இப்போ 2 நாட்டினுடைய இறப்புகள், முக்கியமாக ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய இறப்புகளும் சரி, மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள ஈரான் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களால் இறப்புகளினுடைய எண்ணிக்கையும் நடந்திருக்குது. இலங்கையை சேர்ந்த ஒரு 4 பேர் அங்கே படுகாயம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இப்போ வீட்டுக்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்குதா இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சால ஒரு செய்தி இப்போ வெளியாகிறது. எங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தான், பெரும்பாலான மக்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறார்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்புன்றதும் ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இந்த போரில் இருந்து கொண்டிருக்குது. இலங்கையினுடைய அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள், முடிஞ்ச வரைக்கும் அவர்களுடைய பாதுகாப்பை நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. எதப்படி இருந்தாலும் திடீரென்று ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போது அந்த இடத்துல என்ன நடக்கும்ன்றதை யாராலையும் பாதுகாக்கவும் முடியாது, உறுதிப்படுத்தி சொல்லவும் முடியாது. இலங்கைக்குள்ள நடந்த உள்நாட்டு போரில் அந்த யுத்தத்துக்குள்ள இருந்தவன்ன்ற அடிப்படையில் எனக்கு தெரியும், ஒவ்வொரு மிசைல்ஸ் ஒவ்வொரு குண்டுகள் வந்து விழும்போதும் அதில் பாதிப்பு எப்படி இருக்குமன்றது அதை வச்சு கொண்டு சொல்கிறேன். திடீரென்று ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படுமா இருந்தால், ஒரு குண்டு தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தால் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பு எப்படி இருக்குமன்றதை யாராலையும் ஊகிக்க முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லிடலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.